செனகல் அப்படிங்கிற நாட்டோட அதிபர் பசியுஹு டியூமாய் ஃபை. இவர் அதிபர் ஆனதும் இப்படி சொன்னாரு: என்னுடைய புகைப்படத்தை உங்க அலுவலகத்துல மாட்டி வைக்காதீங்க. ஏன்னா நான் கடவுளும் இல்ல, புனிதமான சின்னமும் இல்ல. அதுக்கு பதிலா உங்க குழந்தைங்களோட புகைப்படத்தை உங்க அலுவலகத்துல மாட்டி வையுங்க. ஒவ்வொரு தடவை முடிவு எடுக்கும் சமயத்துல அவங்க படத்தை பாருங்க. திருடணும், லஞ்சம் வாங்கணும், பொய் சொல்லணுங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் அவங்க படத்தை நல்லா பாருங்க. நாட்டுக்கு அநீதி செய்யும் ஒரு திருடனுடைய பிள்ளைங்களா அவங்க இருக்கணுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. எவ்வளவு தெளிவா அழுத்தமா சொல்லியிருக்காரு இல்லையா? நாம செய்யும் பாவம் நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும். நம்ம எல்லாம் படைச்ச ஆண்டவரை பற்றி இப்படி வேதாகமத்துல விவரிச்சு சொல்லப்பட்டிருக்குது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். நாம செய்யும் பாவத்துக்கு தண்டனை நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும்னு வாசிக்கிறோம். வருத்தமா இருக்குது இல்லையா? ஆனா சந்தோஷப்பட வேண்டிய விஷயமும் இருக்குது. நாம பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம பிள்ளைங்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க. வேதாகமம் சொல்றத கேளுங்க: நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நல்ல பெற்றோர்களாயிருந்து நல்ல தலைமுறைகளை உருவாக்குவோம்.